சார் இப்ப சொன்ன மாதிரி மக நட்சத்திரம். ஓகே சூப்பர். ஜெயலலிதா நட்சத்திரம். ஆமா, அது வந்து என்னன்னா நமக்கு உடனே டக்குன்னு ஜெயலலிதா. ஆமா ஆமா, எல்லாருக்குமே இப்ப அவங்க தானே ஒரு ரோல் மாடல். மகம் அப்படின்றது என்னன்னா தெளிந்த அறிவுன்னு அர்த்தம் சார். பார்க்கறது அப்படி தெளிந்த அறிவா இருப்பாங்க. பட் பஞ்சு நெஞ்சு பிஞ்சு பாடி காமெடி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டான அவங்க மக நட்சத்திரம். அதான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க பேசுங்க நான் சொல்றேன். ஓகே, இப்போ மக நட்சத்திரக்காரவங்க நான் சொன்ன மாதிரி கேதுவுடைய ஆதிக்கத்தை சார்ந்தவர்கள். நம்ம ஃபர்ஸ்ட் செவ்வாய் பார்த்தோம், ராகு பார்த்தோம், இப்ப அஸ்வினி கேது, இன்னொரு மகம் கேது, மூலம் கேது. அப்ப இந்த மக நட்சத்திரக்காரவங்களுக்கு கேதுன்ற மாதிரி ஞானம் தான் தேவைப்படுது. அந்த இடத்துல எது கரெக்ட் எது தப்புன்னு பார்க்கற அளவுக்கான ஞானம் தேவை. அப்ப யார் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பெருமாள் தான் வேணும். ஓ, ஆனா அவங்க பெருமாள் தான் கும்பிடுவாங்க. அவங்க பெருமாள் அவங்க கும்பிடுற நார்மலாவே வந்து பண்டிரிநாதபுரம் ஒன்று இருக்கும். அது பக்கத்துல போனீங்கன்னா நம்ம மகா பெரியவருடைய முன்னாடி இருந்தவர், காஞ்சிபுரத்துல மகா பெரியவருடைய அதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய ஒரு வழியில அனுஷ்டானத்துல வந்தவர் கோதாந்திர சுவாமிகள். அவர்களுடைய அனுஷ்டானம் இருக்கு. அந்த அனுஷ்டானத்துல போய் அவங்க கும்பிட்டு வழிபாடு பண்ண 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 மக நட்சத்திரக்காரங்க அந்த சித்தர் வழிபாடு சார் ரொம்ப சிம்பிள். சித்தர்ன்றது வெறுமா காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு சித்தர் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்ப இருக்கவங்க அந்த மாதிரி வச்சுக்காங்க, பெரிய தாடி வச்சுக்கணும், அதுதான் சித்தர். இறைவனோடு இறைவனாக கலக்கக்கூடிய, எப்பொழுதும் இறைவனோட ஞாபகத்திலே இருக்கக்கூடிய, அண்டத்துல இருக்கிறதா இந்த பிண்டத்துல இருக்குன்னு உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் தான் சித்தர்கள் இல்லைங்களா? அப்ப அங்க போய் பார்க்கக்கூடிய அந்த அனுஷ்டானத்துல போய் கும்பிட்டு வர 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 மக நட்சத்திரக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இருக்கு. ஓகே, எந்த ஊர்ல மேடம் இருக்கு? கும்பகோணம் ஆடுதுறை பக்கத்துல சார், பண்டரிநாதபுரம். சூப்பர் மேடம். ஏன்னா நம்ம இறை நேயர்களுக்கு வந்து அது வந்து சொன்னீங்கன்னா அவங்களா போய் பார்த்து இயல்பாவே கும்பகோணம் பக்கத்துலயே எல்லா கோயிலும் இருக்கு. ஆமா, அதுல கண்டிப்பா இந்த இடத்துல இதுனா அது காஞ்சி மகா பெரியவர். அவரே ஒரு முனி, அவர் ஒரு நடமாடும் வாழும் முனி. அவருடைய இதுல வந்தவர், பரம்பரையில முன்னாடி வந்தவர். அவருடைய அனுஷ்டானத்துக்கு போய் பார்த்துட்டு வர 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 இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார். அம்மா ஸ்பெஷலா கூப்பிட்டு அங்க வந்து அவங்க தனியா அவங்களுக்கு நிறைய பண்ண இதெல்லாம் இருக்கு. ஆமா, இப்போ எனக்கு நீங்க சொன்னீங்களா மேடம், இப்போ அம்மா வந்து இப்போ சிம்ம ராசினா கொஞ்சம் ரொம்ப இதா இருப்பாங்க, மக நட்சத்திரம்னா நான் நினைச்சதை முடிக்கணும்னு நினைப்பாங்க, அப்படிதான் எல்லாருக்கும் தோணும். நான் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு வருஷம் பாடி கார்டாக இருந்தேன். ஓ, நீங்க இருந்தீங்களா? ஆமா, ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து எனக்கு வந்து அவங்கள அப்போ வந்து கட்சியில சேர்ந்தாங்க. 81 வந்து ஜெயலலிதா அம்மா கட்சியில சேர்றாங்க, கலைவாணத்தில் தான் சேர்றாங்க. அப்போ நான் நெடுஞ்செழியன் சார், நிறைய மந்திரிகள் எல்லாம் நாங்கள் உட்காந்து பேசியிருக்கோம். அப்போ ஜெயலலிதா அம்மா பழையெல்லாம் சொல்றாங்க. அப்போ வந்து வந்த உடனே என்கிட்ட கேட்டார், நான் தோட்டத்தில் தான் இருந்தேன், இதெல்லாம் பேசுகிறாங்க சொன்னோன்னே, சரி நீ என்ன பண்ணு, எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, நீ கூட போ அப்படின்னாரு. உங்களை அமிச்சாரு? ஆமாம் ஐயா, எம்ஜிஆர் ஐயா. ஆமாம், நான் அம்மா கூட போகும்போது ஓ சூப்பர். அப்போ எனக்கு அவங்க என்ன தெரியுதுன்னா, என்னடா இவ்வளோ இதாக பேசுகிறாங்க, குழந்தை, அவங்க ஒரு குழந்தை பேசுனா எப்படி இருக்கும், அதான் அவங்க ஒரு அன்பான அம்மாவை பற்றி தெரியாத ஒரு விஷயத்த வந்து. இல்லை உண்மைதான். நான் விஜயசாந்தி 2 பேரும் வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். விஜயசாந்தியும் சிம்ம ராசி, அந்த மக நட்சத்திரம். ஓகே ஓகே. இப்போ அவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்டு. நாங்கள் எலெக்ஷனுக்குலாம் கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு போனோம். அம்மா இருக்கும்போது நாங்கள் பொது 2 பொது எழுத்துட்டு 2 பொதுவில் அவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்போ எங்களுக்கு வந்து தோட்டத்தில் கூட்டு போய் உட்காந்து பேசுவாங்க. எப்போ நைட் 2 மணி வரைக்கும் பேசுவாங்க. என்ன பயங்கரமாக ஓட்டுவாங்க 2 பேரும். ஏன்னா டீ சாப்பிட மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், பயங்கரம் ஓட்டுவாங்க. அப்போ தான் நினைப்பேன், குழந்தை மாதிரியே இருக்காங்களே அவங்க அப்படின்னு. உண்மையிலே ஒரு குழந்தை. இயல்பா மகம் வந்து ஒரு தேடல்லே இருப்பாங்க சார். ஆமா, அவங்க பக்தியில பெரிய ஆளு பாத்துங்க. ஏன்னா ஞானம், கேதுனாலே ஞானம் சார். அவங்க என்ன சாமி கும்பிடுனீங்க? அவங்க பெருமாள் சாமி. ஆமா, பெருமாள் வழிபாடு பண்ண நல்லா கிடைக்கும் போடுவாங்க பாருங்க. பெருமாள் ஏன்னா 2ஆம் வீடே வந்து கன்னி வீடு, பெருமாள் வீடு தான் வரும். அதனால அவங்க வந்து போடுறாங்க. எல்லாம் யாரோ சொல்லிருக்காங்க எனக்கு, உங்கள மாதிரி யாரோ சொல்லிருக்காங்க. இல்லன்னா அதான் அவங்க கரெக்ட்டா அது பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்கு மேல அம்மாக்கே நிறைய தெரியும் சார். அவங்க நம்ம அரசியலை தள்ளி விட்டுறலாம். அரசியல் அதுக்கு அப்பாற்பட்டு இயல்பாகவே ஒரு பெண்மணியாக, ஒரு ஆன்மீகத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா அவங்க பயங்கர அந்த ஸ்டேஜ்ல இருந்தவங்க, அந்த லெவல்ல இருந்தவங்க. சாமி கும்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கும்பிடுவாங்க. விஷ்ணு சாசனம் சொல்லாம வெளில நகர மாட்டாங்களாம் சார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விஷ்ணு சாசனம் சொல்லாம, லலிதா சாசனம் சொல்லாம மேம் நடக்க மாட்டாங்களாமா காலையில கிளம்பி. அந்த மாதிரி நான் வந்து அவங்க அப்படி எனக்கு அது தெரியும். இப்போ அந்த ராசி வந்து நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, சிம்ம ராசி மக நட்சத்திரம் பெரிய ஃபோர்ஸா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா உள்ள போனா அவங்க அப்படி இல்லை. அதான் கேட்கறேன் உங்ககிட்ட, அது அப்படிதானே மேடம்? இல்ல, இந்த சிம்ம ராசின்றதே அந்த சிம்மத்தோட வீடு சார். அந்த சூரியனோட வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த வீட்டோட தன்மையை அது கொடுக்கும். இல்ல அது வந்து பயங்கரமா இருக்குமா? இல்ல ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அதான் சொல்றேன், இந்த கேதுடைய நட்சத்திரம் சார். எப்ப பார்த்தாலும் ஞானத்தை தேடிக்கிட்டு, நீங்க பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல இல்லாத புத்தகமே கிடையாது. அவ்வளவு புக்கு. அவங்க மாதிரி இங்கிலீஷே பேச முடியாது. அவ்வளவு ஞானம் உள்ளுக்குள்ள ஞானம் சுரந்துகிட்டே பாருங்க அவங்க பேசுறத பார்த்து. அந்த மாதிரி இங்கிலீஷ் அந்த ஒரு மாதிரி ஒரு வேற ஒரு ஸ்டைலா இருக்கும் அவங்க இங்கிலீஷ் பேசுறது. எல்லா விஷயமே நீங்க வந்து ஒரு விஷயம் பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அதை பண்ணி முடிக்கக்கூடிய ஆட்கள் தான் மக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதனாலதான் மகம் ஜெகத்தை ஆளும்னு சொன்னாங்க. கரெக்ட், அதான் ஆண்டாங்க. கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். மகம் ஜெகத்தை ஆண்டாங்க. எல்லா பொம்பளை வீட்டுல இருந்து என்ன இது மக நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் நடக்காது. பக்தி ஒழுங்கா இருக்கணும், அதுதான் நடக்கும். சும்மா எல்லாரும் அதான் நம்ம அப்ப சொன்ன மாதிரி தான். நம்ம மூளை என்ன சொல்லுதோ அதை கேட்கணும், அதுகிட்ட பேசணும்.
பேசிட்டு நம்ம கரெக்டா முதல்ல யார் யார் எந்த பணிக்கு தீர்மானம் செய்யப்பட்டு இந்த புலத்துல வந்திருக்கான்னு அவனுக்கு தான் தெரியும் சார். நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க வெறும் நடிகர்கள் தான். கரெக்ட். நிஜமா வந்தோமா இந்த வேலையை பார்த்தோமா. ஆமா, டைரக்டர் மேல இருக்காரு, வந்தோமா பார்த்தோமா போயிட்டு இருக்கு. அவர் ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் அந்த சித்தர்கள் தான். அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நம்மள ஆட்டி வைக்கிறாங்க அப்படி எடுத்துக்கலாம். நம்ம டைரக்டர் அவர் தான், ஸ்ட்ரைட் அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்க போறோம். இன்னைக்கு நான் வந்து இங்க உட்காந்துருக்கலாம், இதுக்கு முன்னாடி நான் வேற தொழில், நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளோ விருதுகளுக்கு சொந்தக்காரர், பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர், இன்னைக்கு நான் சித்தர் பத்தி பேசுறேன், சித்த மார்க்கத்துல பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நாங்க இப்பதான் நினைச்சோம். பார்த்தா நீங்க குழந்தையில இருந்தே அந்த இதுலயே இருந்து. நான் குழந்தை அப்ப வந்து அப்படி இருக்கேன். ஏன்னா எங்க வாத்தியார ஒரு சித்தர், அவரு கிட்ட கத்துக்கும் போது அவர் வந்து, ஏன்னா அவர் வந்து ஒரு எனக்கு ஒரு வாட்டி ஏதோ கடிச்சிச்சு மேடம், இப்படி தேய்ச்சேன்னா மூஞ்செல்லாம் ரெட் ஆயிடும். ஓ, நான் கிளாஸ்க்கே போகல. அப்படி இருக்கும்போது எங்க வாத்தியார் ஒரு நாள் வராரு. அப்போ சைக்கிள் வச்சிருந்தா தான் பெரிய ஆளு. சைக்கிளில் வராரு எங்க வீட்டுக்கு. வந்துட்டு என்னடா அப்படிங்கிறா. இல்லை நான் இந்த மாதிரி சொல்றேன். டேய் அதிகமாக திட்டுறது கீரை முட்டைன்னு திட்டுவார். வாடா ஸ்கூலுக்கு வாடா நான் பார்த்துக்கிறேன்னாரு. ஒன்றும் இல்லை, ஒரு தண்ணியில் ஒரு கம்பை வச்சு ஏதோ ஒன்று மந்திரம் சொல்லி இது பண்ணிட்டு, இந்த தண்ணி கீழே வச்சிடாடா, ஒரு கிளாஸை கொஞ்சம் குடி, அப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி குளிச்சிரு, எதுவுமே தரையில் இருக்கக்கூடாது, பழக்கடையில் தான் இருக்கணும்னாரு. அதே மாதிரி குளிச்சா ஒரு வாட்டி தான் பண்ணேன், அதோட எனக்கு வரவே இல்லை. சூப்பர் சார். அப்போ அவர் நினச்சேன் அவர் பெரிய சித்தர்கள்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். இல்லை சார், உண்மை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வைத்தியர்காரங்களுக்கு ஜோதிடம் தெரியும், ஜோதிடக்காரங்களுக்கு வைத்தியம் தெரியும், மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க. ஆசிரியர்களுக்கு இது எல்லாமே தெரியும். இதெல்லாம் 64 கலையும் படிச்சவங்க தான் ஆசிரியராக வந்து சேர்ந்தாங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். இப்ப இருக்க மாதிரி ஒவ்வொருக்கும் தனித்தனியா ஒரு ஸ்பெஷலான இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு. அதனால நம்மகிட்ட கற்றுக்கிட்ட இடம் ஒரு நல்ல இடமா இருந்ததுனால எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு மேடம். அதே மாதிரி சார், இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் அனுஷ்டானம். இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மேஜிக் நடக்கும் அந்த இடத்துக்கு. அறிவை தரக்கூடியவே மீனாட்சி தான். இயல்பாகவே வந்து அவங்க வந்து முதலுடைய ஆளுமை அதெல்லாம் தாண்டியுமே வந்து ஞானம் அப்படின்னா அந்த இடத்துல மீனாட்சி தான். மதுரை மீனாட்சி அம்மன் தான். அங்க உள்ள ஒரு ஜீவ சமாதி இருக்கு, வல்லப சித்தர் அவர் இருக்காரு. அவர் பார்த்தா இன்னொரு சார், ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். எந்த கோவில் எல்லாம் சித்தர்கள் இருக்கிறார்களோ அந்த கோயில் வீருள்ள கோயிலாக இருக்கும். இதுதானே யதார்த்தமான விஷயம். ஏன்னா அவங்களுடைய வைப்ரேஷன்ல தான் அந்த கோவில இயங்கிட்டு இருக்கு. இப்ப பள்ளியில இருக்கா போகிறதான் பள்ளி, முருகன் இருக்காரு, அருள் பவிக்கிறாரு, எல்லாமே சரிதான். அதே முருகன் தான் திருச்செந்தூர்லயும் இருக்காரு. ஆனாலும் அந்த இடத்தை இன்னும் அழகா ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா அது சித்தமா இருக்கு. கண்டிப்பா. அப்ப இந்த இடத்துல போய் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய வல்லப சித்தர் அவரை போயிட்டு பார்த்து அந்த பூமாலை போடுவாங்க சார், பூ அடுக்கு போடுவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா மக நட்சத்திரக்காரங்க வேற லெவல்ல லைஃப்ல வந்து ஜெயிச்சிருவாங்க. எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லப சித்தர் அவர். ஏன் அப்படின்னா மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து எது கொடுத்தாலுமே பத்தாதான். ஞானத்துல, பணத்துல கிடையாது. நீங்க பணம் கொடுத்து அடுத்தவங்களுக்கு அவங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளாக இருக்கும். ஆனா என்னன்னா, நான் சொல்ற இந்த கேதுக்கு ஒரு 3 கேரக்டர் இருக்கு சார். ஒண்ணு ஞானக்காரகன், ஒண்ணு போகக்காரகன், ஒண்ணு யோகக்காரகன். இப்ப யோகக்காரகன் யாரு அப்படின்னா அவர் வந்து இந்த மக நட்சத்திரத்தை சேர்ந்து அந்த கேது தான். அவர் வந்து எப்படி எல்லாம் அந்த யோக மார்க்கத்துல போகணும்னு யோசிச்சிட்டே இருப்பாங்களாம். அப்ப அவங்க போய் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வல்லப சித்தரை போய் பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப சூப்பரா நடக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வரும்போது அந்த சித்தர்களுடைய ஒரு பரிணாமத்துக்குள்ள அவர்கள் ஆட்படும் போது அவங்க வாழ்க்கையை வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே ஆல்ரெடி மூல நூல்கள்ல இருக்கு. இந்த கோயில்களுக்கு இவங்க போனா இந்த மாதிரி இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க எடுத்தோன்னே நம்ம வந்து இடைக்காடை பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். அது வந்து கடகராசிக்கு அப்படின்னு சொல்லும் போது கடகராசிக்காரங்க எல்லாருமே அதை கும்பலானா கும்பலாம். பர்டிகுலர் பூர நட்சத்திரக்காரங்க யாரை கும்பிடணும், சாரி பர்டிகுலர் பூச நட்சத்திரக்காரங்க யாரை கும்பிடணும், பர்டிகுலரா வந்து ஆயுள் நட்சத்திரக்காரங்க யாரை கும்பிடணும்னு சொல்லும் போது, ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ரீதியாகவுமே வேறுபாடு நடக்கும். நீங்க ஒரே ராசியா தான் இருப்பீங்க. நம்ம வந்து ராமனுக்குள்ளே போவோமே, ராமன் வந்து புனர்பூச நட்சத்திரம், அதே லட்சுமணன் வந்து பூச நட்சத்திரம். ராமன் பொண்டாட்டியோட இருக்கிறாங்க, லட்சுமணால இருக்க முடிஞ்சா? எல்லாரும் ஒரே அண்ணன் தம்பி தான், ஒரே லக்னம், ஒண்ணு பெருசால வேறுபாடு படுத்த. அப்ப ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அவருடைய ஆமா ஒவ்வொரு, ஏன்னா அவரும் அதே இதுல இருக்கிறாங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருந்துட்டே இருக்கும் சார். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரியான சித்திரை வழிபாடு பண்ண அவங்களுடைய நட்சத்திரம் பழுவேறு.